ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 8 இது நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகங்கள், கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, கூடவே முந்தைய ஆண்டு வினாத்தாள்களில் வந்த கொஷின் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினம் 25 கேள்வியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 7 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். நூல்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை, உழவர், பாம்பு, கோடை இந்த சொற்கள் 2000 ஆண்டுகள் வழக்கத்தில் இருக்கிற சொற்கள். இந்த சொற்கள் எந்த நூலில் ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குதுங்க. இதுக்கான பதில், வேளாண்மை என்ற சொல் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. உழவர் என்ற சொல் நற்றினியில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. கோடை என்ற சொல் அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை பண்ணணும் அப்படின்னா களி சாப்பிட்டுட்டு போகணும். உழவு செய்யணுன்னா நல்ல திணை இருக்கணும். பாம்பு, முதலை இந்த மாதிரி விலங்குகளுடைய பேர்னாவே குறுந்தொகை. இதை வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். இரு பொருள் தருக தாமம். தாமம் என்பதற்கான 2 பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் வந்த ஒரு கொஷின். இதுக்கான பதில் கயிறு, மாலை இரண்டும் வருங்க. தாமம் அப்படின்னா கயிறு, அதையும் குறிக்கும், மாலையையும் குறிக்கும். அடுத்த வினா பாருங்கள். நெய்தல் திணை பற்றிய கூற்றுகளை ஆராய்க. நெய்தல் திணை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். கடலும் கடல் சார்ந்த இடமும் உடையது. பரதவர், பரத்தியர் ஆகியோர் வாழ்வர். மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் ஆகியவை தொழில்களாகும். நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ ஆகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல். அங்கு வாழக்கூடிய மக்கள் பரதவர், பரத்தியர் கரெக்டு. மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் இதெல்லாம் அவங்களுடைய தொழில்கள். நெய்தல் திணைக்குரிய பூ தாளம்பூ சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். ஆப்ஷன் மாறி இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறும் நூல் என்ன? கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இப்படி சொல்லக்கூடிய நூல் நற்றிணை. நற்றிணை என்பது சரி, நற்றிணை. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். பெயர் சொல் 6 வகைப்படும். பறவை, அணி என்பவை காரண சிறப்பு பெயர்களாகும். வளையல், மரங்கொத்தி என்பவை காரண பொது பெயர்களாகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கரெக்டு. ஒன்றன் பெயரை குறித்தால் அது பெயர் சொல். 2வது பாயிண்ட்டும் சரி, பெயர் சொல் 6 வகைப்படும். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. பறவை, அணி என்பது காரண பொது பெயர் இங்கே வந்திருக்கணுங்க. காரண பொது பெயர்னு வந்திருக்கணும். 4வது பாயிண்ட்டும் தப்பு. வளையல், மரங்கொத்தி என்பவை காரண சிறப்பு பெயர்களாகும். இங்கே மாறி வந்திருக்குங்க. இதுவும் மாறி வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வினா பாருங்கள். இது திருக்குறளுங்க. திருக்குறளில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 சொல்ல நான் கொடுத்துருக்கேன். அடுத்த 3 சொல் என்ன வருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் டேஸ். அடுத்து என்ன வருங்க? அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். திருக்குறளை இப்படியும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இப்படி கரெக்டாக நீங்கள் வரிசைப்படுத்த தெரியணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறளில் இருக்கிற அந்த வரிகளில் இருக்கிற சொற்களை முன்ன பின்ன மாற்றி போட்டுருவாங்க. எது சரியான வரிசைன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். ராஜமார்த்தாண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முகத் திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். கொங்குதேர் வாழ்க்கை என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டுங்க. ராஜமார்த்தாண்டன் என்பவர் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். 2வது பாயிண்ட் கரெக்டு. கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியிருக்காரு.
மூணாவது பாயிண்ட்டு தவறு. என்ன தவறுனா, கொங்குதேர் வாழ்க்கை என்ற நூலுக்காக வாங்கலை, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காகத்தான் தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு கிடச்சிருக்கும். நாலாவது பாயிண்ட்டும் தப்புங்க. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற பேரில் அதை நூலாக மாற்றிருப்பார். 3, 4 மாறி வந்திருக்கு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன்ஸ் எல்லாம் வர வர இப்போ தப்பாக கொடுக்குறாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். ஓலையை திருமுகம் என்று கூறுவது என்ன? ஓலை இருக்குது, அதை திருமுகம்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மங்களம். ஓலை என்பது அமங்கலம், அதை மங்களமாக சொல்லணுங்கிறதுக்காகத்தான் திருமுகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வேணா பாருங்கள். ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது? ஒரு தொடர் இருக்குது, அந்த தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது என்ன? இதுக்கான பதில் எழுவாய் என்பது சரி. எழுவாய் என்பது தான் இது எல்லாத்துக்குமே விடையாக அமையும். அடுத்து வேணா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும். ரொம்ப சிம்பிள் தான். பேச்சாற்றல் என்றால் எலோகேஷன், ஒற்றுமை என்றால் யூனிட்டி, முழக்கம் என்றால் ஸ்லோகன், சமத்துவம் என்றால் ஈக்குவலிட்டி. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 30 பாடல்களை பாடியுள்ளார். அகநானூறு நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர் தான் மருதன் இளநாகனார். 2வது பாயிண்ட்டும் சரி. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால தான் மருதன் அப்படிங்கிற அடைமொழி வந்திருக்கு. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. கலித்தொகையில் மருதத்திணையில் தான் இவர் பாடியிருக்காரு. ஆனால் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியிருக்காரு. 35 பாடல்கள். 4வது பாயிண்ட் சரி. அகநானூறு நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பார்கள். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது என்ன? தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது எந்த வகையான ஆகுபெயர்? இதுக்கான பதில் சினையாகு பெயர். தலை என்பது உறுப்பு, உறுப்புக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? சினை. சினையாகு பெயர் என்பது கரெக்டு. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை நாலடி 400 என்றும் வேளாண்மை வேதம் என்றும் அழைப்பர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. நாலடியார் என்பது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல். 2வது பாயிண்ட்டும் சரி. நாலடியார் என்பது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 3வது பாயிண்ட்டும் சரி. 400 வெண்பாக்களால் ஆன நூல். 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. என்ன தவறுனா, 4 அடி 400 சொல்லுவாங்க, வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க, வேளாண்மை வேதம்னு வராது. சரிங்களா? வேளாண்மை வராது, வேளாண் வேதம் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வேணா பாருங்கள். பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடியவர் யார்? பைங்கூழ் சிறுகாலை செய் என்று பாடியவர் யார்? இதுக்கான பதில் முனைப்பாடியார் தான் பாடியிருப்பாருங்க. முனைப்பாடியார் பாடியிருப்பார். அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இந்த நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 9ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. திருமூலர் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தர், 18 சித்தர்களில் ஒருத்தர். 2வது பாயிண்ட்டும் சரி. திருமூலர் திருமந்திரத்தை இயற்றினார். 3வது பாயிண்ட்டும் சரி. இதில் 3000 பாட்டு இருக்குது, அதனால் தமிழ் 3000 சொல்லுவாங்க. 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. 12 திருமுறைகளில் இது திருமந்திரம் என்பது 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. 10 என்பது சரி. அதனால் 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள்.
மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கூறுவது எது? மக்களுடைய ஒழுக்கத்துடன் தொடர்புடையது என அயோத்திதாசர் எதை குறிப்பிடுகிறார்? இதுக்கான பதில் மலையை சொல்கிறாருங்க. மலை என்பது சரி. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று: ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் என்பது சொல்லுறுப்பாக வந்துள்ளது. காரணம், சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் என்பர். இதுக்கான பதில் காரணம் சரியாக இருக்குதுங்க. சில இடங்களில் உறுப்பு வர்றதுக்கு பதிலாக முழு சொற்கள் கூட வரும். அப்படி வந்தால் அதை சொல்லுறுப்புகள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கூற்றில் தவறு இருக்குது. ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? ஆள் என்பது வேற்றுமை உருபு. ஐயால் கூ இல்லது கண் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 3ஆம் வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபே வந்திருக்கு. அதனால் இங்கே சொல்லுறுப்பு வரல. ஸோ இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். சரி குமார், இங்கே சொல்லுறுப்பு அப்படின்னா எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவியர் தூரிகையை கொண்டு ஓவியம் தீட்டினார். இங்கே ஒரு வேளை ஆள் வராமல் கொண்டு அப்படிங்கிறது வந்திருந்தா அதுதான் சொல்லுறுப்பு. சரிங்களா? கொண்டு அப்படிங்கிறது வரல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க நூலான இதன் ஆசிரியர் நல்லாதனார் ஆவார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. நீலகேசி என்பது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. 2வது பாயிண்ட்டும் சரி. சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. 3வது பாயிண்ட்டும் கரெக்டு. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கம் இருக்குது. 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. என்ன தவறுனா, இந்த நூலை எழுதியவர் யார் என்று அறிய முடியவில்லை. யார் எழுதுனாங்கன்னே தெரியல. நல்லாதனார் வரமாட்டார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நல்லாதனார் இவர் எந்த நூலை எழுதினார்? இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து என்ன பாருங்கள். உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும் என்பதற்கு எடுத்துக்காட்டு எது? உருவகச் சொற்கள் வந்தால் கண்டிப்பாக அங்கே வல்லினம் மிகும். இதற்கான எடுத்துக்காட்டு எதுங்க? வாழ்க்கை படகு என்பதுதான் சரி. வாழ்க்கையை படகாக உருவகம் பண்ணுறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இப் அப்படிங்கிற வல்லின எழுத்து மிகுந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். தி. ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். செய்தி என்ற சிறுகதை சக்தி வைத்தியம் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. 1979 சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இதற்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டுங்க. தி. ஜானகிராமன் தஞ்சாவூர்காரர். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைச்சிருக்காரு. 2வது பாயிண்ட்டும் சரி. உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராக வந்திருக்காரு. 3வது பாயிண்ட் தவறுங்க. என்ற சிறுகதை சிவப்பு ரிக்ஸா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து 4வது பாயிண்ட் கரெக்டு. 1979 சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். மலை என துவரை நன்னீர். இந்த பாடல் அடியில் இருக்கிற முதுநீர் என்பது என்ன? இது புக் பேக் கொஷினுங்க. இதுக்கான பதில் முதுநீர் என்பது கடல் நீர். முதுநீர்னா கடல் நீர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சீவக சிந்தாமணி இந்த நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சார்ந்தவர். இவரது காலம் 7ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக ஏர் எழுவது என்ற நூலை இவர் இயற்றினார் என்பர். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. சீவக சிந்தாமணி இந்த நூலை எழுதியவர் திருத்தக்க தேவர். 2வது பாயிண்ட்டு சரி. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இவருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு கிடையாது,
9ஆம் நூற்றாண்டு. 9வது நூற்றாண்டு. 4வது பாயிண்ட்டும் தப்புங்க. சீவக சிந்தாமணியை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் நரிவிருத்தம் அப்படிங்கிற நூலை தான் எழுதியிருப்பார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன்லாம் தப்பு தப்பாக இருக்குதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தப்பு வராமல் பார்த்துக்குறோம். 1, 2 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். பகை நாட்டு மன்னரின் கோட்டையை முற்றுகையிடும் வீரர்கள் சூடும் பூ எது? பகை நாட்டு அரசருடைய கோட்டையை முற்றுகையிடுறாங்கன்னா அந்த வீரர்கள் எந்த பூவை சூடிக்கொண்டு சண்டையிடுவார்கள்? இதுக்கான பதில் உளிஞைப்பூ. உளிஞைப்பூ. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. இது வந்து அவுட் சோர்ஸுங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல். இதை சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கோ என்றால் கண், கா என்றால் நிறை, ஐ என்றால் மருந்து, தூ என்றால் பறவை. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இதே மாதிரி நம்ம தினமுமே வீடியோ போட்டுட்ருக்கோம். காலையில் 5 மணிக்கு வீடியோ வந்துடும். மறக்காமல் டெய்லியுமே வந்து டெஸ்ட் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவுக்கான ப்ளேலிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக எல்லா வீடியோக்களையும் பார்த்து டெஸ்ட்டு போட்டு பயன்படுத்திக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? இதுக்கான பதில் இப்படி சொன்னவர் மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.